அனிமல்ஸ் கத்துனா அந்த சத்தம் எவ்வளவு ரேடியஸ்க்கு கேட்கும்ன்றத இன்னைக்கு பார்ப்போம். கடைசியில நான் சொல்றத பார்த்துட்டு நீங்க உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க. ஒண்ணுமே கிடையாது மச்சி வா. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுடுங்க. முதல்ல ஒரு முள்ளமன்றி கத்துற சவுண்டு மேக்சிமம் 10 மீட்டர் வரையும் கேட்கும். ஒரு பூனை மியாவுன்னு சொல்ற சத்தம் 50 மீட்டர் வரையும் கேட்கும். அதே ஒரு பன்னி கத்துற சவுண்டு 50 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் வரையும் கேட்கும். கரடியோட சத்தம் 200 மீட்டர்ல இருந்து 400 மீட்டர் வரையும் கேட்கும். சிவப்பு நரியோட சத்தம் மேக்சிமம் 640 மீட்டர் வரையும் கேட்கும். அதே கொரிலா, ஜீப்ரா, ஹார்ஸோட சவுண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு கேட்கும். சிறுத்தையோட சவுண்டு 2 கிலோமீட்டர் வரை கேட்கும். புலியோட சத்தம் 3 கிலோமீட்டர் வரையும் கேட்கும். காட்டெருமையும் சும்மா இல்லைங்க, அதோட சத்தம் 5 கிலோமீட்டர் வரை கேட்கும். அதே கிங் ஆஃப் த ஜங்கிளா இருக்கிற நம்ம சிங்கத்தோட கர்ஜனை கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு கேட்கும். அப்போ இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ற மாதிரி யானை தும்பிக்கைய வச்சு கத்துற சவுண்டு கிட்டத்தட்ட 9.6 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும். அடேங்கப்பா, இதுக்கு மேல எந்த விலங்கும் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. நம்ம பார்த்திபனோட சண்டை போட்ட கழுத புலிங்க வந்து 13 கிலோமீட்டருக்கு சத்தம் கொடுக்குங்க. அடுத்து நான் சொல்ற விலங்க பத்தி நீங்க நிறைய மூவில கேட்டிருப்பீங்க. போனா இரவு ஊழ இடுறதோட சத்தம் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு கேட்கும். 16 அப்படின்னு ஷாக் ஆகிடாதீங்க. ப்ளூ வேலோட சத்தம் 1600 கிலோமீட்டர் வரையும் கேட்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், நம்ம மனுஷங்க கத்துனா எவ்வளவு தூரம் கேட்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.